ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கருப்பொருள் மீட்பு பணியை செய்கிற பெண்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மீட்பு பணியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில குணாதிசயங்களை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். விலையேற பெற்றவர்களாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் நம்மை தாழ்த்துவதுண்டு. என்னிடத்திலே ஒரு திறமைகளும் இல்லை, நான் சமுதாயத்திலே மதிக்கப்படவில்லை, நான் இதற்கு அடுப்பங்கரையில் வேலை செய்வதற்கு மாத்திரம் என்று சொல்லி நாம் அநேக வேளைகளிலே நம்மை தாழ்த்துவது உண்டு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை விரும்பவில்லை. இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். பெண்கள் ஞாயிறு என்ற சிறப்பு தொழுகையை நாம் அனுசரிக்கின்றோம். இதை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை மீட்பு பணி செய்ய அழைக்கிறார். இந்த மீட்பு பணி நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று சொன்னார், முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது நம்முடைய திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். படிக்க கேட்டதான நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்திலே தெபோராள் என்கிற பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தெபோராள் என்பவள் முதல் பெண் நியாயாதிபதி. 3 ஆண் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்ததன் பிற்பாடு 4வதாக நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி முதல் பெண் நியாயாதிபதி. பல்வேறு நெருக்கங்கள், பல்வேறு கஷ்டங்கள் வந்தது. ஆனாலும் தெபோராள் கடவுளுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவளிடத்திலே இருந்த திறமைகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாள். இன்று நாம் ஒவ்வொருடைய கரங்களிலும் அநேக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அநேக திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் எத்தனை பேர் இந்த தெபோராளை போன்று நாம் நம்முடைய திறமைகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவதற்காக முன் வருகிறோம். இவள் ஒருவர் படிக்கலாம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தாயாக மாறினாள் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. நியாயாதிபதிகள் 5:7 தாயாக மாறினாள். இன்று நாம் பெண்களாயிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வழிதப்பி போகும் பொழுது நாம் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறவர்களாக அல்ல, அதை நாம் கண்டுகொள்ளாதவர்களாகவும் அல்ல. நாம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்திலே ஒரு தாயாக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் உடனடியாக செய்வது வழக்கம். அதுபோல இந்த தெபோராள், இஸ்ரவேல் மக்கள் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறார்கள், என் ஜனம் பாழாய் போய்விடக் கூடாது என்பதற்காக அவளிடத்திலே இருந்ததான அந்த முதன்மையான ஒரு திறமை தாயாக மாறினாள். அந்த நேரத்திலே அவள் தாயாக மாறினபடியினால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வந்தது. சாதகமற்ற சூழ்நிலை பல இருந்தது, ஆனாலும் அவள் பின்வாங்கி போகவில்லை. அன்பானவர்களே, இன்னுமாக நாம் இந்த தெபோராளை பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்காய் எழும்பினார். இன்று நாம் எத்தனை பேர் கர்த்தருக்காக எழும்புகிறோம்? இன்று அநேக வேளைகளிலே நாம் பல உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் அதிக நாட்டம் செலுத்துவதுண்டு, அதற்காக எழும்புவதுண்டு. ஆனால் கர்த்தருக்காக எழும்புகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அது மட்டுமல்லாது தைரியத்தோடு பிரச்சனையை இவள் சந்தித்தாள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தவுடன் ஓடோடி போய் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வாய்ந்து விட்டது என்று சொல்லி நாம் துவண்டு போவது உண்டு. ஆனால் இவள் தைரியத்தோடு கூட அந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக என்னால் முடியும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை எப்படியாவது நான் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி தைரியமாய் செயல்பட்டாள். அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றிருந்தாள் இந்த தெபோராள். விசுவாச ஒரு வீராங்கனையாக இந்த தெபோராள் காணப்பட்டாள். பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு பெண்ணுக்குள்ளா இத்தனை திறமைகள். அன்பானவர்களே, இங்க கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய மத்தியிலும் அநேக திறமைகள் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. மத்தேயு 13:12 இப்படியாய் கூறுகிறது, நம்முடைய கரங்களில் இருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் இழந்து போய்விடுவோம். இன்றைக்கு வாலிப பெண்களாயிருக்கலாம், சிறு பெண்களாயிருக்கலாம், முதியோராக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், எல்லாருடைய கரங்களிலும் ஒரு திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திறமைகளை நாம் கர்த்தருக்காய் பயன்படுத்துவதற்கு நாம் முன் வர வேண்டும். ஒரு தெபோராளை போன்று அந்த தெபோராள் எழும்பவில்லை என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. ஒரு மீட்பு பணியை இந்த தெபோராள் செய்தாள். காரணம், அவள் திறமையை சரியாய் பயன்படுத்தினாள். இன்று நாமும் மௌனமாய் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய திறமைகளை நாம் ஆண்டவருக்காய் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், நாம் எழும்பவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் இந்த மீட்பை கண்டிப்பாக நம்முடைய உலகுக்கு வழங்க முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிலிப்பியர் 4:13
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதை நாம் அனுதினமும் நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிரச்சனைகள் வரும் பொழுது துவண்டு போக வேண்டாம். நாம் தைரியத்தோடு கூட ஒரு தெபோர் ஆளை போன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி நாம் எழும்பும் பொழுது நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் மீட்பு பணி செய்வதற்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பில் நிற்பவர்களும் பாதத்தில் அமர்பவர்களும் மீட்பு பணி செய்வதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள். ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே திறப்பிலே நிற்க வேண்டும். ஒரு சிறு கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் மிகவும் பிரசங்கம் கேட்டால் சோர்ந்து போய்விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு உற்சாகமூட்டும் விதமாய் அழகான ஒரு கதையை சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். ஒரு அருமையான ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனார் இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு அருமையான மகன் இருந்தானாம். பார்த்துருக்கோங்க. அவனுக்கு கடுமையான ஜுரம். என்ன பண்ணினாலும் அந்த ஜுரம் சரியாகவில்லை. அவர் பலவிதமான நாட்டு வைத்தியங்களை எல்லாம் செய்து வந்தார். எதிலுமே அந்த ஜுரம் சரியாகவில்லை. திடீரென ஒரு நாள் ஒரு நண்பர் அவருடைய இல்லத்திற்கு கடந்து வந்தார். நண்பா, நீ எதற்காக உன் பிள்ளையை இப்படி வைத்து கொண்டிருக்கிறாய்? கடுமையான ஜுரம் அடிக்கிறதே. நீ ஒன்று மட்டும் பண்ணு, உன் காரை எடுத்து இந்த பையனை கூட்டிக்கிட்டு நீ டாக்டரை போய் பார்த்து வா என்று சொன்னார் நண்பர். உடனடியாக நண்பரின் வார்த்தைக்கு இவர் தவறாமல் கீழ்ப்படிந்தார். காரை ஸ்டார்ட் பண்ணி பையனை அந்த காரில் ஏற்றி விட்டு டாக்டரை பார்க்க சென்றார். போனார். அங்கே மருத்துவமனையில் சென்றார். அங்கு ஒரு டாக்டர் அமர்ந்திருந்தார். போய் அந்த டாக்டருக்கு முன்பதாக உட்கார்ந்து டாக்டரை பார்த்து கொண்டே இருந்தார். டாக்டர் கேட்கிறார் மறுபடியும், ஏன் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள்? இவர் வாயே திறக்கவில்லை. ஏனென்றால் நண்பர் என்ன சொல்லி அனுப்பினார்? நீங்கள் டாக்டரை போய் பார்த்து மட்டும் வந்தால் போதும். அவர் வாயை திறக்கவே இல்லை. அன்பானவர்களே, டாக்டரால் அவருடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியவில்லை. அன்பான சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் செய்து தர முடியாது. நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த தேவையோடு கூட நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பதில் கொடுத்தார்.